ஓகே, நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரான்ஸ் நாட்டின் மிக உயரிய விருதான செவாலியர் விருது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தைச் சேர்ந்த கலை இயக்குனரான தோட்டா தரணி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த விருது நவம்பர் 13ஆம் தேதி சென்னையில் உள்ள பிரான்ஸ் கலாச்சார மையத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்க போகிறாங்க. ஓகேவா? இப்போ இந்த விருதை இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்யஜித் ரே அப்படின்ற ஒருத்தர் ஃபஸ்ட்டு அவர் தான் வந்து வாங்குறாரு. அதுக்கப்புறம் சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா செவாலியர் விருது வாங்குறாரு. அதுக்கப்புறம் அமிதாப் பச்சன், ஷாருக் கான், கமலஹாசன், ஓகேவா, இவங்களுடைய வரிசையில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தோட்டா தரணி அவர்கள் வந்து இந்த விருதுக்கு தேர்வாயிருக்கார். ஓகேவா? இந்த விருதை பொறுத்த வரைக்கும் பிரான்ஸ் நாட்டின் மிக உயரிய விருதாக வந்து பார்க்கப்படுது. கலைத்துறையில் சிறப்பாக பங்களிப்பு அளிக்கக்கூடியவங்களுக்கு இந்த விருது அப்படின்றது வழங்கப்படுது. ஓகேவா? இப்போ இதுவரையில் யார் யாருக்கெல்லாம் இந்த செவாலியர் விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்தோம். சத்யஜித் ரே அவர்கள் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் அமிதாப் பச்சன், அதுக்கப்புறம் சிவாஜி கணேசன், ஷாருக் கான், கமலஹாசன், ஓகேவா, இவங்க வரிசையில் தோட்டா தரணி அவர்களுக்கு இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த விருது நவம்பர் 13ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய பிரான்ஸ் கலாச்சார மையத்தில் இந்த விருது கொடுக்கப்பட இருக்குது. ஓகேவா?